2008 இருந்து கைலாஸ் மான்சரோவர் அப்படிங்கிற புனித யாத்திரைக்கான ஒரு பாதையை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று இந்திய அரசாங்கம் கூறுகிறது. 2018 இன்னும் 2 வருடங்களில் அந்த பாதையை நாம் முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு திட்டத்திற்கு வருகிறார்கள். 2 வருடத்தில் அந்த பாதை எல்லாமே பியூரா அந்த ரோடு போட்டு முடிச்சிடுறாங்க. 2020 மே மாதம் அந்த பாதை என்பது திறக்கப்படுகிறது. அன்று நேபாளம் இந்தியா செய்தது தவறு, எங்கள் நாட்டு வழியாக அவர்கள் பாதையை அமைத்திருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை உலக நாடுகளுக்கு மத்தியில் வைக்கிறது. இன்று அதே நேபாள் இந்தியாவினுடைய பகுதியை எனது பகுதிதான், நிச்சயமாக இந்தியாவிடமிருந்து அந்த பகுதிகளை நான் கைப்பற்றுவேன் என்று சூளுரைத்திருக்கிறார்கள். அது மட்டுமா, இந்தியாவின் வைரஸ் தான் மிக முக்கியமான வைரஸ், மீதம் இருக்கும் வைரஸ்லாம் அவ்வளோ பெருசுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திமிரான சில பேச்சுக்களும் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் சீனாவினுடைய விளையாட்டு என்ன? சீனா, எங்கு பார்த்தாலும் சீனா என்கிற ஒரு பெயர் நம் முன்னே வருகிறதே, அதனுடைய காரணம் என்ன? இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் கேள்வி, எங்கு பார்த்தாலும் சீனா என்கிற ஒரு பெயர் நம்முடைய காதுகளுக்கும் கண்களுக்கும் வந்து செல்கிறதே, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற எதுவுமே கிடையாதுங்க. அவங்களுடைய ரோடு, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் தான். BRI அப்படி இல்லைனா ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ், அப்படி இல்லைனா பட்டு வழிச்சாலை. இந்த பக்கம் பார்க்க போனா பாகிஸ்தான், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், CPEC அப்படிங்கிறத காலையில பார்த்தோம். நேபாளத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கும் ஒரு பிரச்சனையை 3 தினங்களுக்கு முன்பாக பார்த்து விட்டோம். பார்க்காத நபர்கள் தயவு செய்து அதை பார்த்து விடுங்கள். காலாபாணி பிரச்சனை என்ன என்பதையும் பார்த்து இருக்கிறோம். அதனுடைய 2 வீடியோ லிங்கும் கீழே கொடுத்திருக்கேன். சரி, ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் காரிடார், இந்த பக்கம் மியான்மருடைய எக்கனாமிக் காரிடார், நடுப்பகுதியில் அடுத்ததா வந்து நிற்கிறது நேபாளினுடைய எக்கனாமிக் காரிடார். இந்த 3 நாடுகளும், இந்த 3மே நம்முடைய அண்டை நாடுகள் தான். இந்த 3 நாடுகளுக்கும் பொதுவாக யார் ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, பணம் கொடுத்துட்டு இருக்காங்க? சீனா என்கிற ஒரு நாடு. அந்த நாடு பணம் கொடுக்க அதற்கு தகுந்தது போல இந்தியாவை எதிர்க்க நினைக்கிறார்கள் நேபாளமும் பாகிஸ்தானும். பங்களாதேஷ் சொல்லவே வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய எதிரியாக இப்போது மாறி வருகிறார்கள். பலதரப்பட்ட விதத்திலும் சீனா நமக்கு ஒரு எதிரியாக மாறி நிற்கும் இந்த ஒரு தருணத்தில் நேபாளத்தை வைத்து சீனா விளையாடும் இந்த ஒரு விளையாட்டை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நேபாளிஸ் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் நம்ம பார்த்தோம், இன்னும் 5 வருடங்களில் பாகிஸ்தானுக்கு சொந்தம் கிடையாது, அது சீனாவுக்கு சொந்தம் என்று. அதே ஒரு நிலைமை தான் நேபாளத்திற்கும். என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய நேபாளம் இல்லாட்டி இந்தியா, இந்த உறவுகள் 1000 வருடத்திற்கும் மேற்பட்டது. ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், நாம சொல்ற இலக்கியங்களாக இருக்கட்டும், நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருப்பதாக பலவிதமான சான்றுகள் இருக்கின்றன. 1000 வருடங்கள் இல்லாத ஒரு பகை 2008 அறிவிக்கப்பட்ட போது அந்த பாதை நேபாளம் வழிதான் வருகிறது என்கிறது தெரிந்தும் ஒன்றும் சொல்லாமல் இருந்த அந்த நேபாள் 2018 இந்த பாதை நிச்சயமாக 2 வருடங்களில் முடிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன போது கூட ஒன்றும் சொல்லாத நேபாள் இப்போது புதிதாக ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. நேபாளம் உண்மையான நேபாளமாக இப்போது இருந்து வருகிறதா என்று கேட்டால் இல்லை. ஒரு இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீனர்கள் நினைக்கிறார்கள் நேபாளத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும், நேபாளிகளை கொஞ்சம் பேர் அழைத்து வாருங்கள், பார்டர் செக்யூரிட்டி என்கிற ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் தரோம், திபெத்தில் வச்சு ட்ரைனிங் தரோம், திபெத் என்னுடையது தான், வந்து என் கூட ஜாலியா இருங்க, யாராவது சீனாவை எதிர்த்து பேசினால் உடனே கைது பண்ணுங்கள், உங்கள் எல்லையை விட்டு நீக்கி விடுங்கள். இந்த மாதிரி பல உத்தரவுகளை சீன அரசாங்கம் நேபாளத்திற்கு பிறப்பிக்கிறது. நேபாளிகள் கேட்கிறார்கள், ஒரு 4 மில்லியன் அளவுக்கு ஒரு 40 லட்சம் நேபாளிகள் இந்தியாவில் இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலைமை என்ன சீனா, கொஞ்சம் யோசிச்சு சொல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ பயப்படாத, இந்தியர்களும் ஒரு 40 லட்சம் பேர் எங்க இருக்காங்க, நேபாளத்தில் இருக்காங்க, ஸோ அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டாங்க, உங்களையும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இது மட்டுமா, எனக்கு சைனா மொழி தெரியாது அப்படின்னு சொல்லி நேபாளிகள் சொல்லும்போது, அதுக்கும் நீ பயப்படாத, 1000கணக்கான டீச்சர்ஸ் நான் அனுப்பி விடுறேன், மேண்டரின் அப்படிங்கிற என்னுடைய லாங்குவேஜை சொல்லிக் கொடுப்பதற்காக அனுப்பி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி பல ஆசிரியர்களையும் இங்கே அனுப்பி வைக்கிறார்கள், நேபாளத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் சீன மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக. சீன மொழி மட்டும் இப்போது எல்லா பாடசாலைகளிலும் முக்கியமான ஒரு மொழியாக, யாராலையுமே ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு மொழியாக நேபாளத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பல பிரைவேட் ஸ்கூல்களில்.
சிங்கப்பூர், மலேசியாலையும் இதே மாதிரி ஒரு நிலைமை தான். சீனா லாங்குவேஜ், சீன மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ சீன மொழியை கற்றுக்கொண்டாகிவிட்டது. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? பாலிவுட் படத்தெல்லாம் பார்க்காத நம்ம நேபாளத்தில் இப்போ பாலிவுட் படம்லாம் அங்கே வர்றது ரொம்ப ரேர். அப்படின்னா சீனாவினுடைய படத்தை அங்கே காண்பி, சீனாவுடைய கல்ச்சரை அங்கே வளர்த்துக்கொள், சீனாவினுடைய அந்த மெடிசனை அங்கே வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் இதற்காக பலதரப்பட்ட கேம்பெயின் என்பது நேபாளத்தில் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் எப்போ நடந்தது? இன்று நேற்றா? கிடையவே கிடையாது. 2015, 2013, 2010, 2010 தொடங்கப்பட்ட ஒரு பிளான் தான் 2013-15 மிக முக்கியமான ஒரு வடிவத்தில் வருகிறது. 2015 நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம். உனக்கு நான் உதவுகிறேன் அப்படின்னு சொல்லி யார் உதவுகிறா? சீன அரசாங்கம் நேபாளத்திற்கு உதவுகிறது. கிட்டத்தட்ட 500 மில்லியனுக்கும் மேற்பட்ட தொகையை நேபாளத்திற்காக மட்டுமே செலவழிக்கிறது. 2015க்கு பிறகு, அதாவது 2017வது வருடம் நேபாள அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தை மீறி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் கையெழுத்திடுகிறது. இதுதான் நேபாளத்திற்கு சாவு மணி அடித்த ஒரு தருணம் என்று சொல்லலாம். அன்று முதல் இன்று வரை நேபாளம் சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. சீனா என்ன சொல்கிறார்களோ அதை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் நேபாளம் இருந்து வருகிறது. அங்கே நடந்த அரசியல் மாறுதலாக இருக்கட்டும், ஒளி என்பவர் அங்கே பிரதமராக வரும்போதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்தியா நேபாள் பிரச்சனை மாறுகிறது. ஸோ 2015 நிலநடுக்கத்தின் போது ரொம்ப பெரிய ஹெல்ப்பை சீன அரசாங்கம் செய்தது தானே. அதன் பிறகு சீனாவினுடைய பிரதமர் எங்கே வருகிறார்? சீனாவினுடைய அதிபர் எங்கே வருகிறார்? நேபாளத்துக்கு வருகிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவினுடைய அதிபர் அங்கே வருவது அதுதான் முதல் முறை. அதன் பிறகு நேபாளத்தினுடைய பிரதமர் சீனாவுக்கு செல்கிறார். 20 வகையான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகின்றன. அது எல்லாமே ஹைட்ரோ பவர் திட்டங்கள், இல்லாட்டி மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு யார் பணம் தருகிறார்கள் என்று சொல்கிறார்கள்? சீன அரசாங்கம் கடன் கொடுக்கிறது. சீன அரசாங்கம் கடன் கொடுக்கும் போது நேபாளம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்களுடைய நாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய அடிமையாக மாறி நிற்கிறது. 2019-20 இந்த ஒரு கணக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 90% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது நேபாளத்திற்கு சீனர்கள் வழியாக மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஆனா இங்கே வேறொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ட்ரேடு டெபிசிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதாவது சீனா நேபாளத்துக்கு அதிக அளவு பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். சீனாவின் வியாபாரம் நேபாளத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நேபாளத்தை எப்படிலாம் சொல்லி தெரியுமா இவங்க சம்மதம் தெரிவிக்க வைத்தார்கள்? நீ இந்தியா பக்கம் போனினா உன்னுடைய பொருளை 135 கோடி மனிதர்களுக்கு தான் விற்க முடியும். ஆனா நீ ஏன் பக்கம் வந்தினா 160 கோடி மக்கள்கிட்ட விற்கலாம். உனக்கு வாணிபம் என்பது கூடும். ட்ரெயின் சர்வீஸை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி திபெத்தினுடைய தலைநகரத்திற்கும் அதே மாதிரி காட்மண்டு, அதாவது நேபாளத்தினுடைய தலைநகரத்துக்கும் ஒரு ரயில் சேவை என்பது தொடங்கி வைக்கப்படுகிறது. அந்த ரயில் சேவையை சீன அரசாங்கம் இமயமலையை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு சாலையாக மாற்றி விட்டார்கள். போன மாதத்தில் கைலாஸ் மான்சரோவர் பாத யாத்திரைக்கான ஒரு பாதையை, ஒரு வழியை போட்டதற்கு தானே நேபாளம் பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதே மாதத்தில் சீனாவின் மிக முக்கியமான தொலைக்காட்சி நிறுவனம் எவரெஸ்ட் சிகரம் என்னுடையது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். அதற்கு எதிராக நேபாளம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு, இமயமலை பாதையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு, கடைசியா இருப்பது என்ன? நேபாளத்தில் எஞ்சி இருக்கும் சில பகுதிகள். அந்த பகுதிகளும் என்னுடையதுதான். காலாபானியா இருக்கட்டும், இல்லாட்டி லிப்புலேகா இருக்கட்டும், அது என்னுடையதான் என்று இப்போது நேபாளம் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா கொஞ்சம் ஹிஸ்டரியை திருப்பி பார்க்கலாமே. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை ஆள்கிறது. பிரிட்டிஷுக்கும் நேபாளத்துக்கும் பலவிதமான பிரச்சனைகள். அந்த நேரத்தில் பிரிட்டிஷுக்கும் நேபாள அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. அதுதான் ட்ரீட்டி ஆஃப் சகோலி என்று அழைப்பார்கள். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? மகாகாளி என்கிற ஆற்றின் படுகையில் இருந்து தான் உங்களுடைய எல்லை ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறது. ஆனால் நேபாளம் அரசாங்கம் சொல்கிறார்கள் அது ஆற்றின் படுகை கிடையாது, ஆற்றின் தொடக்கம். அதாவது இந்த ஆற்றினுடைய முதல் உறைவிடம் எங்கிருந்து தொடங்குகிறதோ அங்கிருந்து என்னுடைய எல்லை ஆரம்பிக்கிறது. அந்த கணக்குப்படி பார்த்தால் இப்போது இந்தியா சொல்லும் அவங்களுடைய இந்தியாவினுடைய எல்லையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இந்தியா இழக்க நேரிடும். 32 சதுர கிலோமீட்டரை இந்தியா இழக்க நேரிடும். அப்படி 32 கிலோமீட்டரை நாம் இழந்து விட்டோம் என்றால் இப்ப நம்ம போட்டிருக்கிற அந்த கைலாசர் மான்சரோவர் பாதை இருக்கு பாருங்க, அது நம்முடைய பாதையாகவே இருக்காது. நம்முடைய வழித்தடத்தில் தான் 80-85% இந்தியாவின் நிலப்பகுதியில் தான் அந்த பாதை என்பது போடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கும் சில பகுதிகள் சீனாவினுடையது என்று சீனா சொல்லக்கூடிய பகுதி. ஆனால் சீனா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. லிப்புலேக் என்கிற அந்த பகுதி தான் இப்போது பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறி வருகிறது. இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் எல்லை என்பது 1650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்த எல்லையில் பிளாஷ் பாயிண்ட்ஸ், அதாவது சர்ச்சைக்குரிய பகுதிகள், எப்ப வேணாலும் பிரச்சனை வரும் பகுதிகள் அப்படின்னு சொல்ற பகுதிகள் இல்லவே இல்லை. 2 பகுதிகளை தவிர்த்து, ஒன்று காலாபானி, இன்னொன்று லிப்புலேக்.
ஸோ நீங்களாம் கேட்கலாம், அப்படின்னா இந்த கைலாஸ் மான்சரோவர் என்கிற அந்த வழித்தடத்திற்கு, அந்த புனித யாத்திரைக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. ஆனால் அந்த வழிகள் இதை விட ரொம்பவே சுற்று. சிக்கிம் வழியாகவும் செல்லலாம், அப்படி இல்லை என்றால் நேபாளம் வழியாகவும் செல்லலாம். சரி, இந்த கைலாஸ் மான்சரோவர் என்கிற அந்த புனித யாத்திரைக்கு ஏன் சீன அரசாங்கத்திடம் இருந்து இந்தியர்கள் விசா வாங்க வேண்டும்? இந்த இடத்துல நான் சொன்னதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. 80லிருந்து 85% வழித்தடம் அந்த நிலப்பகுதி மட்டும்தான் இந்தியாவினுடையது, மீதம் இருப்பது சீனர்களுடையது. எனவே நாம் இந்த கைலாஸ் மான்சரோவர் என்கிற புனித யாத்திரையில் பங்கு பெற வேண்டும் என்றால் விசா சீன அரசாங்கத்திடமிருந்து வாங்க வேண்டியதாக இருக்கிறது. இதுல எங்கடா நேபாளம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே சீனாவினுடைய சித்து விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், நெட்டா இருக்கட்டும், 5G இருக்கட்டும், இது எல்லாமே இப்போது சீன அரசாங்கத்தின் கீழ் நேபாளம் மாட்டி விட்டது. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இப்போ சீன அரசாங்கம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கே அப்படின்னா நேபாளத்துக்கு லாபம் தானே வந்திருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். 8 பில்லியன் அளவுக்கான அமெரிக்க டாலர் தொகையை எங்களால் கொடுக்க முடியாது என்று ஸ்ரீலங்கா ஒரு கட்டத்தில் அவங்களுடைய துறைமுகத்தை 99 வருடங்களுக்கு சீனாவுக்கு குத்தகை விட்ட கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். காரணம், கடன் எங்களால் கொடுக்க முடியவில்லை என்பதுதான். பாகிஸ்தான் எங்களால் கடன் கொடுக்க முடியவில்லை, 6 மாதத்திற்கு எங்களுடைய வட்டியை கொஞ்சம் குறைக்க முடியுமா, இல்லை 6 மாதத்திற்கு பிறகு வசூலிக்க முடியுமா என்று கையேந்தி நிற்கிறது, அதுவும் கடன் தான். இப்படி நேபாளத்திற்கு கொடுத்திருப்பதும் கடன் தானே தவிர உதவிகள் எதுவுமே கிடையாது. நான் பெரிய அளவில் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி தரேன், நெட் ப்ரொவைட் பண்றேன், இல்லாட்டி பார்டர் செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் சொல்ல சொல்ல நேபாளத்தினுடைய கடன் சுமை கூடிக்கொண்டே இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்தியா செய்தது இந்தியாவின் நட்பு நாடு என்ற ஒரே ஒரு கரிசனமும் இந்தியாவின் எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உண்மையான நோக்கத்திற்காகவும் தான் நேபாளத்தை இந்தியா பாதுகாத்து வந்தது. ஆனால் இப்போது சீனா செய்வது இந்தியாவை ஏமாற்ற வேண்டும், இந்தியாவை தன் கைவசப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான். ஒன் சீனா, சீனா ஒரு ஒற்றை நாடு, சீனாவை சேர்ந்துதான் திபெத், ஹாங்காங் என்கிற ஒரு நம்பிக்கை நேபாள மக்களிடமும் இப்போது விதைக்கப்படுகிறது. சீனாவை எதிர்த்து நேபாளத்தில் நீ பேசினால் நாளை நீ சீனாவின் சிறையில் இருப்பாய் என்கிறது நேபாளத்திலிருந்து வரும் ஊடகங்கள். நேபாளம் கொஞ்சம் கொஞ்சமா சீனாவின் பக்கம் போகும்போது நேபாளத்திடம் இருந்து எல்லா விதமான உறவுகளையும் துண்டிக்க ஆரம்பித்தது இந்தியா. 2014, 2015 நேபாளத்தில் இந்தியா முதலீடு செய்த பணம் எவ்வளவு என்று கேட்டால் 350 மில்லியன் அமெரிக்க டாலர். 2015, 2016 இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் முதலீடு செய்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 18 மில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கலாம் நேபாளம் நம்மிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி சீனாவின் பக்கம் செல்கிறது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் நேபாளம் இந்தியாவின் பக்கம் வரும். எங்களுடைய நட்பு நாடு இந்தியா தான், சீனா கிடையாது, எங்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் நேபாளத்திலிருந்து எழும்பும். அது எழும்பியது என்று தெரியுமா? கொரோனா வைரஸ் காரணமாக நேபாள மக்கள் சீனாவுக்கோ, சீனாவின் மக்கள் நேபாளத்திற்கோ வரக்கூடாது என்கிற ஒரு தடை உத்தரவு 2 நாடுகளிலும் அமலில் இருக்கும் போது சீனர்கள் நேபாளத்திற்குள் வருகிறார்கள். நேபாள அரசு அதிகாரிகள் சீனர்களை தடுக்கிறார்கள். அது திபெத்தியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா உண்மையில் வந்தவர்கள் சீனர்கள். அங்கு இருக்கும் வேலை நிறுவனங்களில் வேலை செய்வதற்காக வந்தார்கள். அப்படி தடுத்த அந்த அதிகாரிகளை சீனர்கள் அடிக்கிறார்கள். அடித்ததற்கு சீனா நேபாளத்தை பகிரங்கமாக எச்சரிக்கிறது. எங்களுடைய நாட்டு மக்களை நீ எப்படி அடிக்கலாம் என்கிற ஒரு தோரணையில் நேபாளத்திடம் கேள்விகள் சீனா எழுப்புகிறது. நாளை நேபாளம் சீனாவின் அடிமையாக மாறும்போது நேபாள மக்கள் அனைவரும் சீனாவின் அடிமையாக மாறி நிற்பார்கள். வேறு சிறந்த உதாரணம் சொல்றேன். 2018 வரை நேபாளமும் இந்தியாவும் ஒன்றாக கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார்கள். 2018வது வருடம் இந்தியா கேட்கிறது நேபாளத்தை பார்த்து, கூட்டு ராணுவ பயிற்சி செய்யலாமா? உடனே அங்கிருந்து ஒரு பதில் வருகிறது, தேவை கிடையாது, நான் சீனாவுடன் கூட்டு ராணுவ பயிற்சி செய்ய போகிறேன், எனக்கு நீ தேவை கிடையாது என்கிற ஒரு பதில். அதே வருடத்தில் தான் ஒலி அவர்கள் எங்கு செல்கிறார்கள்? சீனாவுக்கு செல்கிறார்கள். நாளைய ஒரு தினம் இந்தியா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நேபாளம் திரும்பும் நேரத்தில் இதை வட்டியும் முதலுமாக நேபாளத்திடம் சொல்லி அந்த கணக்குகளை வாங்க வேண்டும் என்கிற ஒரு கோணத்தில் தான் இந்தியா இதற்கு பதிலடி கொடுக்குமா? நிச்சயம் அப்படி கொடுத்தால் நேபாளத்திற்கு அது ஒரு பெரிய அடியாக இருக்கும். சீனாவின் நயவஞ்சகம் நேபாளத்திற்கு தெரிய வரும்போது அவர்களுடைய கையிலிருந்து அவர்களுடைய நாடு பறிக்கப்பட்டிருக்கும். அதை காப்பாற்றி கொடுக்கும் ஒரே ஒரு உரிமை இந்தியாவிற்கு மட்டுமே இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.